திவ்யா போன்னு சொன்னா நீ போயிடுவல்ல? இல்லங்க, அக்கா என்ன போக சொல்ல மாட்டாங்க. போன்னு சொன்னா போயிடுவல்ல? அதான் இப்ப சொன்னேனே, திவ்யா அக்கா என்ன போன்னு சொல்ல மாட்டாங்க. ஏய், இந்த பாரு, நான் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா? நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எடுத்துக்க மாட்டேன். சொல்லு 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 சொல்லு. திவ்யா அக்கா என்ன போ சொல்ல மாட்டாங்க. ஏய், நான் தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். ஆமா. உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுங்க. ஓகே, நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு. சரி. திவ்யா அக்கா உன்னை இங்க இருந்து போன்னு சொல்லிட்டா நீ போயிடுவியா? திவ்யா அக்கா என்ன போ சொல்ல மாட்டாங்க. என்னால உன்கிட்ட பேச முடியாது, பேசவே முடியாது. இரு, திவ்யாக்கு கால் பண்றேன். ஓ, ஏங்க, என்ன? இல்ல டென்ஷன் ஆகாதீங்க, உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. அது எனக்கே தெரியும், நீ எனக்கு சொல்லக்கூடாது. சரி. திவ்யா, எடு திவ்யா. என்ன சார், காலங்காத்தாலே ரொமான்ஸ் மோடா? இல்ல இல்ல, முதல்ல நான் சொல்றது கேளு. மகா என் பக்கத்துல தான் இருக்கா. ஹாய் மகா. ஹாய் அக்கா. என்ன திரு, மார்னிங்கே வீடியோ கால், அதுவும் மகாவை வச்சுக்கிட்டு? திரும்ப ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் சீரியஸா கேளு. இந்த வீட்டுக்கு நீ மகாவை கூட்டிட்டு வந்தது எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். எங்க அம்மா இப்ப நல்லா ஆயிட்டாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளு. மகா இங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கா. இது பத்தாதுன்னு ஆளாளுக்கு விட வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. நமக்காக மகா எல்லார்கிட்டையும் பேச்சு வாங்கணுமா? அதான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா திரு? மகா இங்க வீட்டுல வேலைக்காரி மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியா வராது. ஏதோ கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ண வந்தா, நமக்கும் அந்த ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அப்போ ஓகே. ஆனா இதுவே நிரந்தரமாயிடக்கூடாதுல்ல. அவளுக்குன்னு ஒரு செல்ஃப் கமிட்மெண்ட் இருக்கணும். எஸ், நீ சொல்றது சரியா தான் தெரியுது. நான் அவளுக்குன்னு ஒரு வேலை ஏற்பாடு பண்றேன். நல்ல கம்பெனி, என் ஃப்ரெண்டோட கம்பெனி தான். அதுக்கு இவளுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, தங்க இடம் கொடுப்பாங்க, கேன்டீன்லயே சாப்பிட்டுக்கலாம். இவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்க வேலைக்காரியா இருக்கிறத விட அங்க நல்ல ஒரு ஒர்க்கிங் உமனா அவ வாழ்க்கையை அவளே பாத்துக்கலாம். இத சொல்லதான் உனக்கு கூப்பிட்டேன். திவ்யா, நீ என்ன சொல்ற? யூ ஆர் சோ கிரேட் திரு. எனக்கு கூட இது தோணவே இல்ல பாரு. அவ உன் வீட்ல உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா, அங்க பாதுகாப்பா இருக்கான்னு மட்டும் தான் நான் யோசிச்சேன். ஆனா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சுத்தமா நான் மறந்துட்டேன். சரி, ஒரு நிமிஷம் நீ மகா கிட்ட கொடு. மகா பேசு. மகா, திரு எப்படி யோசிச்சிருக்கா பாத்தியா? சூப்பர்ல. நீ என்ன நினைச்சியோ அததான் திரு செஞ்சிருக்கான். நீ முன்னாடியே ஒரு தடவை சொல்லிருக்க, ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கக்கா, அதை செஞ்சு நான் பொழைச்சுக்கிறேன்னு. நான் அதை சுத்தமா மறந்துட்டேன். ஆனா திரு அவனாவே யோசிச்சிருக்கான்.
ஆக்சுவலி எனக்குமே ஒரு சின்ன கில்ட் ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கோமேனு. இனிமே அந்த பிரச்சனை இல்ல. திரு சொன்ன வேலையை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் மகா. மகா, சந்தோஷம் தானே உனக்கு? நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ அந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்யறது எனக்கே பிடிக்கலதான். இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்ல. சரி, அப்ப நீ உடனே கிளம்பு. திரு சொல்ற அட்ரஸ்க்கு போ. அதுக்குள்ள அவர் மனசை எப்படி மாத்துறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீதாம்மா. இந்த பூஜை முழுசா முடியற வரைக்கும் இந்த வீட்ல நான் எப்படியாவது இருந்தாகணும். அதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். அதை எப்படி பண்ணுவேன்னு தெரியல. ஆனா நீ என்ன இருக்க வைப்பேங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு அந்த நம்பிக்கைய சிதற அடிச்சிடாதம்மா. இது கூட சுயநலத்துக்காக நான் எனக்காக கேட்கல. அவரு உயிரை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கேக்குறேன். 18 நாள், இந்த 18 நாள் மட்டும் என்ன இங்க இருக்க வச்சிரு. நான் உன்கிட்ட வேற எதுவும் கேட்கல. இந்த ஒண்ணு மட்டும் எனக்காக பண்ணி கொடு. என்ன கை விட்டுறாதம்மா.